ஜோதிட நண்பர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், சார் எனக்கும் என் பேரனுக்கும் ஒத்து வரல சார். அவன் எதையுமே நீட்டாக செய்ய மாட்டேங்கிறான். சொன்னால் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இஷ்டத்துக்கு தான் செய்கிறான். நான் சொல்கிறத எதுவுமே அவன் கேட்கறதில்ல அப்படின்னு புலம்புனார். அந்த சிறுவன் 6வது வகுப்பு படிப்பதாக சொன்னார். அவனை நான் ஏதாவது கண்டிச்சா என் மகளுக்கு கோபம் வந்துடுது. அப்பா உங்கள் வேலையை பாருங்கள், என் பையனை எதுவும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது. என் பொண்ணும் எனக்கு எல்லா உதவியும் செய்யுது. ஆனால் இந்த பேரனால தான் எனக்கு ஏதாவது இடைஞ்சல் வருது அப்படின்னு சொன்னார். அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியும் என்பதால், ஏன் சார் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது உங்களுக்கும் பேரனுக்கும் ஒத்து வராதுன்னு, அதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அவனுக்கும் எனக்கும் ஒத்து வரல, அவ்வளோதான் சொல்ல முடியும் என்றார். இது அவருடைய ஜாதகம். இதில் 9ஆம் அதிபதி செவ்வாய் தான் அவருடைய பேரன். 5க்கு 5 அல்லவா, 5 மகள் அவருடைய குழந்தை, அதாவது பேரன் பேத்தி எதுவாக இருந்தாலும் 9ஆம் இடம். லக்னாதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் புதனுடன் இணைந்து அமர்ந்திருக்கிறார். 5-8க்குரிய குரு 11ஆம் இடத்தில் பரிவர்த்தனையில் உள்ளார். 5ஆம் இடத்தை சனி செவ்வாய் குரு பார்வையிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்வையிடுகிறார். அவர் பாதகாதிபதியும் கூட. 6-7க்குரிய சனிக்கு இடம் கொடுத்த மற்றும் செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சுக்கிரன் லக்னத்தை பார்வையிடுகிறார். 6-7க்குடைய சனி 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 6ஆம் அதிபதி சனி 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பேரன் மீது ஒரு எதிரி மனப்பான்மையை வளர்க்கும். ராகுவை பார்த்துவிட்டு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் எரிச்சல் தன்மையை தரும். 8ஆம் அதிபதியுடைய தொடர்பு தன் மகனை தந்தை கண்டிப்பதால் தந்தை மீது வெறுப்பு மனநிலை மகளுக்கு வரும். ஆகவே இதெல்லாம் இயற்கையாகவே அமைக்கப்பட்டது. ராகு தசை, சுக்கிர புத்தி, குரு அந்தரத்தில் ஜாதகர் தொழில் நிமித்தமாக வெளியே சென்று வசிக்கிறார். நடப்பவையெல்லாம் விதிவசம், அதனை ஜாதகம் சொல்லும்.